திருவண்ணாமலை ஆரணி அருகே கனமழையின் போது மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் பாய்ந்ததில் 25 ஆடுகள் உயிரிழந்தன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இது எப்படி நடந்தது? அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மரசூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி பிச்சாண்டி மலர் தம்பதியும் பல ஆண்டுகளாக ஆடு வளர்ப்பை பிரதான தொழிலாக செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் மழை இல்லாமல் வெயில் வாட்டி வதைத்திருந்தது. நேற்று ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென கனமழை பெய்தது. இதில் ஆரணி மரசூர் கிராமத்தில் உள்ள ஆடு மேய்க்கும் தொழிலாளி பிச்சாண்டி என்பவர் ஆட்டினை வீட்டுக்கு அருகாமையில் பட்டியல் போட்டு அந்த பட்டியல் ஆட்டை அடைத்து வைத்துள்ளார். 25 ஆடுகள் அதில் உள்ளது. பின்னர் இந்த அதிகாலையில் ஆடுகளின் அலறாம் சத்தம் கேட்டது. பிச்சாண்டி மனைவி மலர் அங்கு சென்று பார்க்கும்போது மழையின் காரணமாக ஆடு பட்டியில் மீது மின்கம்பி அருந்து வீழ்ந்ததை பார்த்து துடிதுடித்துள்ளார். பின்பு ஆடுகளும் துடிதுடித்துள்ளது. ஆட்டினை மீட்க மலர் என்பது முயன்றார். அப்போது மலருக்கும் மின்சாரம் பாய்ந்தது. தற்போது மலர் ஆரணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மின்சாரம் பாய்ந்தது ஆட்டு பட்டியில் இருந்த சுமார் 25க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக பலிந்து உள்ளது. இந்த ஆடின் விலை குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலாக விற்கக்கூடும் என்று ஆட்டின் உரிமையாளர் மிகவும் வேதனையுடன் தெரிவித்தார். இந்த இறந்த ஆடுகளுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கிராம பொதுமக்களும் ஆட்டை பறிகொடுத்து எழுந்து நிற்கும் விவசாயியும் மிக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.